பாஜகவுக்கு பின்னடைவுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா. காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் டைரக்ட் ஃபைட் எங்க வருதுன்னு பார்க்க வேண்டியது. இந்தியாவை பொறுத்தவரை 186 இடங்கள்ல வந்து டைரக்ட் ஃபைட் வருகிறது. இந்த 186 சீட்டு பாஜக வந்து காங்கிரஸ் இருந்த போட்டி இருக்கு இல்லையா, அந்த போட்டியில வந்து 170 சீட் வந்து போன முறை வந்து பாஜக ஜெயிக்கிறது. இந்த முறை வந்து ஏறத்தாழ அதுல வந்து 100க்கும் மேற்பட்ட சீட்டுல 120 சீட்ல வந்து 186ல வந்து 120 சீட்ல வந்து கடும் போட்டி வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. சரி, மோடி ஆனாலும் சரி, கம்ப்ளீட்டாக கட்சிக்காகத்தான் உழைத்துக்கிறாரே தவிர இந்தியாவுக்காக, நாட்டுக்காக, அரசாங்கத்துக்காக உழைத்ததே கிடையாது. இந்த முறை நரேந்திர மோடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப கூட வக்கில்லாத, இல்லை என்றால் ஒரு தைரியப்படாத, பயந்து இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை வந்து இந்த முறை தான் நாம் பார்க்கிறோம். நோக்கம் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும், ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். ஆனால் அந்த 57 சீட்டு எவ்வளவு முக்கியம் என்று அவருக்கும் தெரியும், நமக்கு அனைவருக்கும். வேற வழியே கிடையாது இல்லையா? இப்ப வந்து ஜெயலலிதா சங்கி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு போயிட்டாங்க. 2014ல நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் கேட்கிறாங்க, மோதியா லீடியா என்று கேட்டது அந்த தருணத்தில் தான். அப்போ அதுல வந்து நீங்க என்னதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் நீங்க வந்து ஜெயலலிதாவுடைய அந்த லெகசியை வந்து நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா கடைசியில வந்து மோதியா லீடியான்னு கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார், கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க. இன்று மாலை அவருடைய தியானத்தை முடிக்க இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசியிருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த கடைசி 3 கட்டங்களுமே கடந்த 2 முறை பாஜகவிற்கு சாதகமாக இருந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை அவங்களுக்கு அதே சாதகமான தொகுதிகளாக இருக்கிறதா? களம் எப்படி இருக்கிறது? இல்ல, அது வந்து இப்போ பிஜேபியினுடைய அவருடைய இந்த மெயின் கேம்பெயின் எதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தமிழ்நாடுல, கேரளால வந்து இன்ரோட்ஸ் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இதுல தான் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அந்த விஷயத்தை பத்தி பெரிதாக ஒன்றும் பேசவில்லை. இப்போ வந்து சேனல்ல இருக்கிறவங்க மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தேர்தலுக்கு முன்பில் பேசப்பட்ட விஷயம். ஆனால் அதற்கு பிறகு கூட இப்போ கூட சேனல்ல வர்றவங்க பாஜகனுடைய நபர்கள் வந்து இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு அப்செட் வரும் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து நிச்சயமாக சாத்தியக்கூறு இல்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்குது. இப்போ ஒப்பீனியன் போல்ல கூட பாத்தீங்கன்னா 7 சீட் 8 சீட் வந்து பாஜகவுக்கு கொடுத்த நபர்கள் இருக்கிறார், 15 சீட் வரையெல்லாம் கொடுத்த நபர்கள் இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு எக்ஸிட் போல் வரும்போது நமக்கு தெரியும், அதுல இருந்து அவர்கள் எவ்வளவு மாத்தி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பாஜகவை பொறுத்தவரை பெங்கால்லையும் ஒடிசாலையும் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக கேம்பெயின் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா ஒடிசால பண்ண அந்த அன்கூத் கேம்பெயின் மாதிரி வேற எங்கேயுமே உலகத்துல யாருமே பண்ணியிருக்க முடியாது என்று கருதுகிறேன். அதாவது ஒரு முதலமைச்சருடைய அந்த ஹெல்த்தை வைத்துக்கொண்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் பின்னால் இருந்து இயக்குகிறார் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசப்பட்ட ஒரு பிரச்சாரமாக இருந்தது. அதற்கு நாங்க ஒரு குழு அமைத்து நாங்க வந்து கண்காணிப்போம் எல்லாம் பேசினாரு. தேவையில்லாத அருவருக்கத்தக்க விஷயம். ஏனென்றால் இது எல்லாமே பேசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கையில வந்து ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது கை இப்படி வைக்கும் போது அது வந்து இப்படி ஆடும், நிக்காது, ஒரு இடத்துல அப்படியே நிக்காது. இதுதான் ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ் என்று கூறுவது. இது நவீன் பட்நாயக் இருக்கிறத விட ஒரு 100 மடங்கு அதிகமாக BS எடியூரப்பாவுக்கு வந்து அவர் முதல்வராக என்ற சமயத்திலிருந்தே இருந்தது. ஏர்லி ஆன்செட் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்த ஒரு முதலமைச்சர் வந்து எவ்வளவோ கோப்புகள் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை வந்து அவர் கையெழுத்து போடவில்லை, வேற யாரோ போட்டிருக்காங்கன்றதுதான் என்ன நான் சார்ஜ் பண்றேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிகிற விஷயத்தை நிச்சயமாக சித்தாராமையாவுக்கும் DK சிவகுமாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பரமேஸ்வரன் அந்த மாதிரியான காங்கிரஸ் தலைவர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாகரிகம் கருதி அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து எங்கேயுமே எழுப்பவில்லை.
ஒருத்தருடைய ஹெல்த் என்ற விஷயத்தை வந்து அதுல வந்து நாம் வந்து சூறையாடக்கூடாது, அதுல வந்து நம்ம அரசியல் காணக்கூடாது, அரசியல் லாபம் காணக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் அந்த இஷ்யூ பத்தி பேசவே இல்லை. எப்படி பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அந்த இஷ்யூல கூட அவர்கள் ஒரு அரசியலுக்காக, அரசியல் லாபத்துக்காக கேம்பெயின் அந்த சமயத்தில் பண்ணவில்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து யாரும் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இஷ்யூவா வெடித்த பிறகுதான் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த கிராவிட்டி தெரிஞ்ச பிறகு அவர் வந்து பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க. ஆனா பிஎஸ் எடியூரப்பனுடைய ஹெல்த்தை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக போத் டிகேயோ இல்லை என்றால் சித்தராமையோ வந்து ஒரு இஷ்யூ எடுக்கவில்லை. ஆனா இது பாருங்களேன், ஒடிசால வந்து தேவையில்லாமல் பிரதமர், அதுவும் அந்த பிரதமர் பதவிக்கு அழகு கிடையாது இந்த மாதிரி பேச்சுகள். பிரதமர் அமித்ஷா அவர்கள் எதுவும் செய்வார்கள் என்று தான் தெரியுது. ஒரு அரசியல் வெற்றிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. பட் இருந்தால் கூட ஒடிசால ஓரளவுக்கு வந்து அவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அதே மாதிரி இப்ப பாஜகவுக்கு பின்னடைவுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா இந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா யாரு, ஒருத்தர் பிடிச்சு வச்சிருக்காங்களே ஷிண்டே சேனா என்ற அந்த சிவசேனாவை பிளந்து வந்த ஒரு நபரும் என்சிபியை பிளந்து வந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள். அது தெளிவாக அனைவருக்கும் தெரியும் எதுக்காக வந்தாங்க. கேஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்தாங்க. அந்த கேஸுகள் எல்லாம் வந்து இப்ப அபைட் ஆயிடுச்சு. அப்ப அதற்காக வந்தவர்கள். பீகார்லயும் அதே மாதிரி தான். நிதிஷ்குமார் வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி வர காங்கிரஸ் இல்லை என்றால் ஆர்ஜேடி இவர்கள் கூட தான் நான் இருப்பேன் எல்லாம் பேசிக்கொண்டு திடீரென்று மாறுகிறாரு. அப்புறம் அவரை எதை வச்சு பிளாக்மெயில் செய்தார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் மாறிவிட்டார். அப்ப மக்களுக்கே தெரிகிறது இந்த வரை 6 முறை ஏதோ மாறிவிட்ட ஒரு முதல்வர் அவரை நம்ப முடியாது என்ற அடிப்படையில் இருக்கிறது. கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா வந்து செகண்ட் ஃபேஸ்லயும் பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி பஞ்சாப்ல எடுத்தீங்கன்னா இவர் ஆப் என்ற கட்சி வந்து பெரிய அளவில் வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிய ஒரு கட்சியா இருக்கிறது. ஆப்பும் காங்கிரஸ் சேர்ந்து விட்டால் நிச்சயமாக பாஜகவை காலி செய்துவிடும். அதே மாதிரி தான் ஹரியானால ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிபிலிட்டி இன்னும் போய் கொண்டிருக்கிறது. அங்க சொல்ல போனா இப்ப வந்து பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த பாஜக ஆட்சிக்கு பெரும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் வந்து இருக்கின்ற இண்டிபெண்டன்ஸ் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அவருடைய சப்போர்ட் இன்னும் வந்து கவர்னர் வந்து விளக்கவில்லை. அசம்பிளி கூட வேண்டும் என்று இன்னும் சொல்லவில்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலம், அதனால என்ன வேணாலும் செய்யலாம். அரசியல் சாசன திட்டத்துக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம். கவர்னர் ஆனாலும் சரி, பிரசிடென்ட் ஆனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, கண்டுகொள்ளாது என்ற ஒரு நிலையில் தான் அங்க வந்து காரியங்கள் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறதாகத்தான் பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்க வேண்டியது, காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் டைரக்ட் ஃபைட் எங்க வருதுன்னு பார்க்க வேண்டியது. இந்தியாவை பொறுத்தவரை 186 இடங்கள்ல வந்து டைரக்ட் ஃபைட் வருகிறது. இதுல போன முறை வந்து பிஜேபி 170 சீட் வந்து ஜெயிச்சிருக்கிறது. இந்த என்டையர் அதாவது 186 டைரக்ட் ஃபைட்ல வந்து 170 சீட்ல வந்து பாஜக ஜெயிச்சிருக்கிறது. அப்ப இந்த ஒரு இடத்துலதான் காங்கிரஸ் வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு நலிந்த நிலையில் வந்து காணப்படுகிறது. 2019 இதோட நலிந்த நிலையில் தான் இருந்தது. அப்போ எங்கெல்லாம் முக்கியமாக வந்து பிஜேபி கெயின் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக குஜராத், அதே மாதிரி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலங்களையும் ஏறத்தாழ ஸ்வீப்பாக தான் பாஜக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கம்ப்ளீட் எல்லாமே அங்க காங்கிரஸ் அங்க அலையன்ஸ் இல்லாத போட்டி போடுது. அதே மாதிரி டைரக்ட் ஃபைட் ஆகத்தான் இருக்கிறது பல இடங்கள்ல. அப்போ இந்த டைரக்ட் ஃபைட்ஸ்ல காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தொய்வு ஒரு நலிந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற இடங்கள்ல வந்து காங்கிரஸ் பழைய மாதிரி கிடையாது. அதாவது எல்லாமே விட்டு போட்டு உட்கார மாதிரி கிடையாது. தெலுங்கானால குறிப்பால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைட் நடந்து கொண்டிருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு 28 சீட்டு பிளஸ் 17 சீட்ல வந்து பெரிய 19 சீட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஃபைட் வந்து நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்ச சதர்ன் ஸ்டேட்ஸ்ல. அதே மாதிரிதான் யூபியில் இன்னைக்கு வந்து எஸ்பி கூட நிக்கிற அந்த விஷயமா சரி. பீகார்ல வந்து அதே மாதிரி இவர்கள் ஆர்ஜேடி கூட நிக்கிற அந்த விஷயமானாலும் சரி. இதனால் வந்து ஒரு ஃபைனலி தெர் இஸ் எ மேசிவ் ஃபைட்டாக பார்க்கிறோம். அடுத்ததாக 2019 அடுத்த ஒரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு 108 சீட்ல வந்து ரொம்ப லோ டர்ன் அவுட் இருந்தது. இப்ப இந்த நம்மளுடைய இந்த எலெக்ஷன் சொல்றேன், இந்த எலெக்ஷன் 108 சீட்ல வந்து ரொம்ப லோ டர்ன் அவுட் இருக்கிறது. அப்ப இந்த லோ டர்ன் அவுட் வந்து எதை குறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கிறது. இதுல மிக மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து அந்த 186 சீட்டு பாஜக காங்கிரஸ் இருந்த போட்டி இருக்கு இல்லையா, அந்த போட்டியில வந்து 170 சீட் வந்து போன முறை வந்து பாஜக ஜெயிக்கிறது. இந்த முறை வந்து ஏறத்தாழ அதுல வந்து 100க்கும் மேற்பட்ட சீட்டுல 120 சீட்ல வந்து 186ல வந்து 120 சீட்ல வந்து கடும் போட்டி வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த தேர்தலுடைய விஷயமா இருக்கு. இந்த வட மாநிலங்கள் இந்த லாஸ்ட் 3 கட்டமாக நடக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் பாஜக 2014லையும் 2019லையும் கைப்பற்றியிருக்காங்க. 2014ல கைப்பற்றினதை விட 19ல குறைந்திருக்கிறது.
இப்போ நீங்க முன் வச்ச மாரி இந்த தொகுதிகள்ல எல்லாம் காங்கிரஸ் கொஞ்சம் நேரடியான இதுல சுணக்கத்துல இருந்தாலும், பல தொகுதிகள்ல காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த என்டிஏ கூட்டணியினோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது டஃப் ஃபைட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இது ஏன் கொஸ்டின் கேட்குறேன்னா, முதலமைச்சர் வந்து இந்த இந்தியா கூட்டணியினுடைய 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்க்கு போகல. ராகுல் காந்தியும் வந்து லண்டன் போறாரு. இந்தியா கூட்டணி வந்து அந்த வெற்றி வாய்ப்பை கணிச்சிட்டாங்க. அதனால அவங்க சுணங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பாஜகவும் முன்வைக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்ல. இது பொட்டி தொறந்து என்ன பிறகுதான் வந்து யார் ஜெயிச்சாங்க, யார் தோத்தாங்கலாம் சொல்ல முடியும். 1ஆம் தேதி இப்ப வந்து இன்னைக்கு ஒரு டிராமா வந்து ஒரு பிரதமர் கன்னியாகுமரியில செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் இப்ப வந்து இந்தியா கூட்டணியோட கூட்டமே அங்க நடக்கிறது. அப்ப அதற்கு ஒரு பப்ளிசிட்டி வரும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து பல விஷயங்கள் வந்து அவர்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடும். குறிப்பாக வந்து 4ஆம் தேதி யுக்தி என்னன்ற அது வந்து நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது. அதாவது முக்கியமாக பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த சூரத் ஃபார்முலா இருக்கிறது. அந்த சூரத் ஃபார்முலாவை வந்து பல இடங்கள்ல வந்து முறியடிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன என்ன செய்தும் பாஜக வந்து வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கும் என்பதுதான். அதை அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான விஷயமானாலும் அது செய்துதான் தீரும் என்ற அளவில் தான் யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது என்ற ஒரு நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது. அது ஒரு நிலை. அப்ப அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இனி வந்து அதாவது காங்கிரஸில் இருந்து ஜெயிக்கிறவர்களையோ பாஜக ஜெயிக்கிறவர்களையோ வந்து வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையோ இல்லை என்றால் அவர்களை முறியடிக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை என்றால் அதை போட்டு தள்ளக்கூடிய சூழ்நிலையோ வந்து அதற்கு என்ன பாதுகாப்பு என்ன செய்ய இயலும் அதை இது ஒரு நிச்சயமாக டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இது அந்த சண்டிகர் மேயர் பயல் பண்ணாங்க இல்லையா, ஆர்ஓ வச்சு அதாவது ரிட்டர்னிங் ஆபீசரை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாக செய்கின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன். நிச்சயமாக எல்லா ரிட்டர்னிங் ஆபீசர்னாலையும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூட்னி இருக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் வந்து அது மறுபடியும் வடிவத்துக்கு வரும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி நேற்றைய தினம் திமுகவினுடைய பிரஸ் ரிலீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்டல் வாக்குகளை வந்து 543 கான்ஸ்டிடுவன்சிலையும் நீங்க வந்து என்ன வேண்டும், அதன் பிறகு அதனுடைய ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்டே நீங்க சொல்ல வேண்டும், அதன் பிறகுதான் பாக்கி இருக்கின்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் போஸ்டல் பேலட்ல தான் கடைசி நிமிஷத்துல வந்து இந்த சில்மிஷன் சேருக்கான அந்த வசதியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை வந்து முறியடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இவர்கள் கூறுகிறார்கள். போஸ்டல் பேலட்ஸ் எண்ணி முடிச்சு அதனுடைய ரிசல்ட் சொன்ன பிறகுதான் பாக்கி போக வேண்டும். இது ஒரு நடைமுறையில இப்படிதான் இருக்கிறது. பட் திடீரென்று மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த ஆர்ஓஎஸ் வந்து பாஜகவுக்கு ஒத்துழைப்பார்கள் என்ற அந்த விஷயம் தான் இருக்கிறது. அதை தாண்டி நேரேட்டிவ் செட்டிங்காக இப்ப எக்ஸிட் போல்ஸ் இன்னைக்கு வரைகின்ற சாயங்காலம் வரைகின்ற எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து பாஜக ஜெயிக்கும் என்று கூற போகிறார்கள். அப்ப அந்த நேரேட்டிவ் செட்டிங்க்கு வந்து நாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து நாங்க வந்து வரமாட்டோம் என்று அனைத்து டிவி சேனலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்பியும் இன்னைக்கு சொல்லியிருக்கு, சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லியிருக்கு நாங்க வரமாட்டோம். அப்ப அந்த நேரேட்டிவ் செட்டிங் வந்து பாஜகவினுடைய நேரேட்டிவ் செட்டிங் வந்து எப்படி வந்து முறியடிக்க முடியும் என்ற அந்த விஷயத்தில் வந்து ஒண்ணு குறியா இருக்கிறார்கள். ரெண்டாவது வந்து அதை வந்து பேசுவார்கள் நிச்சயமாக. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி 4ஆம் தேதி என்னென்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்திலே நிச்சயமாக பேசுவார்கள். அதை தாண்டி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய ஃபைட் வந்து கொடுத்திருக்கிறது. அந்த பெரிய ஃபைட்ல பலரும் இப்போ வந்து ஏன் எதிர்கட்சிகள் ஜெயிக்காது என்று இல்லை என்றால் அதுக்கு வந்து வெளிப்படையா ஏன் பேச மாட்டேங்கிறான்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்ப 2019 அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி அனைவருக்கும் வந்து இது அனைவரும் தவறு என்று அனைவரும் கூறினதும் தவறு என்று ஆயிற்று. அதனாலதான் இந்த முறை வந்து சொல்றதுக்கு வந்து ஹெசிடேட் பண்றாங்க. என்னை பொறுத்தவரை இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி வந்து இங்க வரலாற்றிலே பார்த்து கிடையாது. 1947 இருந்து பார்த்து கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வந்து இருக்கின்ற எந்த ஒரு பொருளானாலும் சரி எந்த ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் ஆயும் சரி எடுத்துக்கொண்டே நேரம் அதானி கிட்ட அம்பானி கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாம இந்த தேர்தல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லயே பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து இவர்கள் கட்சிகளுக்கு காசு கொடுத்திருக்கார்கள் என்று. அப்ப தேர்தல் பாண்ட்ல வந்து நீங்க காசு கொடுத்து விட்டால் திடீரென்று நீங்க வந்து கஸ்டடியில இருந்து வெளியே வந்து வரலாம். தேர்தல் பாண்ட்ல காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வருகிறது. இன்னைக்கு அந்த பாம்பேல ஒரு டனல் பண்ணியிருக்காங்க. அந்த அவலம் பாருங்களேன், அந்த டனல்ல வந்து இன்னைக்கு லீக்கேஜ் அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்என்டி இதே எல்என்டி தான் ஹைதராபாத்தில் என்ன கூறுது, நீங்க வந்து ஃப்ரீ மெட்ரோ ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமாக போகும், அதனால வந்து நாங்க வந்து இந்த மெட்ரோ ரயிலை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்க போறோம், நாங்க வந்து வித்துட்டு போக போறோம் என்று சொல்ல அதே எல்என்டி வந்து இன்னைக்கு ஒரு டனல் கட்டுற கூட வக்கில்லை என்ற இடத்துல வந்து எல்என்டி
இருக்கிறது என்றது நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம். அப்ப எல்என்டி எவ்வளவு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்தது எவ்வளவு காசு வந்து பாஜக கொடுக்குறது கேள்வி வந்து நிச்சயமாக எழுப்ப வேண்டியதான் இருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி வந்து இருக்கிறது, இந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இருந்து இருக்கிறது, இந்த அளவுக்கு வந்து செல்வந்தரை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து இருக்கிறது. அப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை வந்து தூக்கிடுப்பார்கள் என்ற அந்த இடத்துல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு பெரிய டஃப் ஃபைட்டே வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அமித்ஷானாலும் சரி மோடியானாலும் சரி கம்ப்ளீட்டாக கட்சிக்காகத்தான் உழைத்துக்கிறாரே தவிர இந்தியாவுக்காக நாட்டுக்காக அரசாங்கத்துக்காக உழைத்ததே கிடையாது. அப்ப அதனாலதான் இந்த டஃப் ஃபைட் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இந்த ஆட்சியை வந்து எப்பவோ வந்து மக்கள் வந்து தூக்கி எறிந்திருப்பார்கள். அப்ப மக்களை வந்து ஒரு போதையிலே வச்சிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து மீடியா கேப்சர் தான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் கம்ப்ளீட் சேச்சுரேஷன் பப்ளிசிட்டி என்ற அந்த அளவில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப கன்னியாகுமரியில பார்த்து கொண்டிருந்தோம், எத்தனை ஆங்கிள் இருந்து எவ்வளவு போட்டோ எடுத்து எவ்வளவு வீடியோஸ் எடுத்து எங்கெங்க போய் கொண்டிருக்கிறது என்று பிரசுரம் ஆகி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தேர்தலுக்கு எதிரான விஷயம், தேர்தலினுடைய விதிமுறைகளுக்கு எதிரான விஷயம், அதை கூட தேர்தல் ஆணையம் வந்து கண்டுகொள்ளாமல். அப்ப எல்லாமே வந்து நெகட்டிவிட்டியாகத்தான். அதாவது ஒரே நிமிஷம் முடிச்சிடுறாங்க. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண வேண்டும் என்ற இடத்துல தான் இருக்கிறார்கள். அதை முறியடிக்கிறதுக்கு தான் இப்ப இந்தியா கூட்டணியோட இந்த கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2019 இந்த டிஜிட்டல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மோடிக்கு பெரிதும் உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கான நேரம் முடிந்து விட்டது. முடிந்ததும் நேராக கிளம்பி தமிழகம் வந்திருக்கிறார். அதையும் தாண்டி அவர் தியானம் செய்ய போறாருன்னு சொல்லப்பட்டாங்க. ஆனா தியானம் செய்ய போற இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனா அவரை எந்த அளவுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வந்து இந்த லாஸ்ட் 7வது கட்ட தேர்தலில் 57 தொகுதிகள் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம், இந்த தியானம், இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? இல்ல, தியானம்னால என்ன உத்தேசம் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிரசுரிக்கணும், நான் வந்து ஒரு ஆத்மீயவாதி என்ற அந்த விஷயம் வந்து உலகத்துக்காக போய் சேரணும், குறிப்பாக இந்த தேர்தல் நடக்கின்ற இடத்துக்கு போய் சேரணும், இதனால் மக்களினுடைய மனம் வந்து பாதிக்கப்பட வேண்டும், அவர்கள் வந்து எனக்கு வாக்களிக்க வேண்டும். இதுலதான் சரகேட் அட்வர்டைசிங், சரகேட் கேம்பெயின் தான் அவர் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதை வந்து தேர்தல் ஆணையம் அனுமதிக்க கூடாது. பட் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு காலில் விழுந்து கிடக்கிறார்கள் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய முதல் தேர்தலில் இருந்து ஆரம்பிச்சு இதுவரையான தேர்தலில் வந்து எல்லா தேர்தலிலையும் வந்து விதிமுறை இருந்தார். அதாவது மாடல் கோடு வந்த பிறகு இருக்கின்ற அது வந்து தேர்தல் ஆணையம் செய்த பிறகு வருகின்ற எந்த ஒரு விதிமீறலானாலும் அந்த நபர்களுக்கு தான் அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்புவார்கள். இந்த முறை நரேந்திர மோடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவது கூட வக்கில்லாத, இல்லை என்றால் ஒரு தைரியப்படாத, பயந்து இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை வந்து இந்த முறை தான் நாம் பார்க்கிறோம். வேற எந்த ஒரு இது எமர்ஜென்சி காலத்துல கூட பார்க்காத விஷயமா இருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையம் தான் இதை வந்து இதுக்கு சாங்ஷன் கொடுக்கறது. அதனாலதான் அவர் வந்து என்ன வேணாலும் எங்க வேணாலும் உட்கார்ந்து செய்யற மாதிரி இருக்கிறது. இங்க தியானம் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற மக்களை அவதிப்படுத்தி கொண்டு, அங்க இருக்கின்ற சிறிய பிசினஸை அவதிப்படுத்தி கொண்டு, ஒருத்தனுக்கு அங்க வந்து வேலை செய்ய இந்த இன்னைக்கு சாயங்காலம் வரை எவனுமே அங்க வந்து பேமெண்ட் வேல இருந்து ஆரம்பிச்சு, பேமெண்ட்ல விற்கிறவன்ல இருந்து ஆரம்பிச்சு எவனுக்குமே அங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாதது. அதற்காக என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இன்னும் அடுத்த பப்ளிசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 போட்ல கொண்டு டூரிஸ்ட கொண்டு போய் நேற்றைய தினம் கொண்டு அங்க விவேகானந்தா பாறையில இறக்கி அதுல ஒரு 100 படம் எடுத்து, ஆமா டூரிஸ்டையும் விடுறோம் என்ற அந்த இது காட்டுறதுக்காக வேண்டி அதையும் செய்திருக்கிறார்கள். அது மீடியால எல்லா இடத்துலயும் வந்திருக்கிறது. அப்ப நோக்கமே எவ்வளவுதான், நோக்கம் வந்து மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டும், வாட்டர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டும். என்னால் அந்த 57 சீட்டு எவ்வளவு முக்கியம் என்று அவருக்கும் தெரியும், நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதனாலதான் இன்னொருத்தர் வந்து கோயிலா இறங்கிட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஏறி இறங்கிட்டு இருக்காரு அமித்ஷா. புதுக்கோட்டை. ஆமா, ஆண்டவன் காப்பாற்றணும் என்ற அளவில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கார், இன்னொருத்தர் வந்து ஓட்டர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் இதற்கு ஒரு பெரிய பதிலடி கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கு வந்தா திமுகவிற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி பத்திய கேள்விக்கு அணைய போகும் விளக்கு பிரகாசமாதாங்கண்ணா எரியும் அப்படின்னு. அவருக்கு உங்களுடைய கருத்து? இல்லங்க, அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டு ஜெயிக்கட்டுமே, அதுக்கப்புறம் பார்ப்போம், அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. மோடி அவர்களும் சரி, பாஜக மாநில தலைவரும் சரி, தமிழகம் வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பேசாம போகிறதே கிடையாது. பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, பிரச்சாரம் முடிஞ்ச பிறகும் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்னு ஒரு சர்ச்சையை கிளப்பி வச்சாரு. திரும்ப அதுக்கு ஆதாரங்கள்னு ஒன்று அடுக்குனாரு. அதிமுக தரப்புல இருந்து ஆடியோ போட்டிருக்காங்க. இது ஏன் தொடர்ந்து ஜெயலலிதாவையும் அதிமுக தலைவரையும் தூக்கி பேசுவதே குறியாக வச்சிருக்கிறார் பாஜக மாநில தலைவர்? வேற வழியே கிடையாது இல்லையா? இப்ப வந்து ஜெயலலிதா சங்கி என்றெல்லாம்
பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ம். ஹிந்துத்துவாவுக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேற வழி ம். கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து ஏதாச்சும் போனி ஆகணும்னா ஏதோ சவர்கர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த ஆளெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஜெயலலிதா இவரு எம்ஜிஆர்னு பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப வந்து எம்ஜிஆர்னுடைய பேரை வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி வச்சாங்க இல்லையா? அப்ப ம். அதிமுக ஆட்சியில. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதை எம்ஜிஆர் ஸ்டேஷன்ல இறங்கி எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேர் வச்சா மக்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகுமே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்து நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பேர் சூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து என்றும் மக்கள் மனதில் இருப்பார்கள். தமிழர்களுடைய எல்லா உலகெம்பாடும் இருக்கின்ற தமிழர்களுடைய மனதில் வந்து எம்ஜிஆர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நான் வெல்வெட்டித்துறையிலையும் வெல்வெட்டித்துறையில நான் வந்து எம்ஜிஆர்னுடைய உருவ சிலையே பார்த்திருக்கிறேன். இப்ப இது வந்து இலங்கையில் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. இலங்கையில வந்து அதன் பிறகு ஒரு பிலிம் ஸ்டார் யாரு வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆக்கம் பாத்தீங்கன்னா விஜய் தான். அப்போ ஒரு 50 வருட காலம் முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாருக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து சிலை இருக்கிறது. இன்னைக்கும் வந்து அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், போற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நபர் வந்து எம்ஜிஆர் இருக்கிறார். ஜெயலலிதா நிச்சயமாக ஏறத்தாழ அதற்கு நிகரான ஒரு ஃபேன் பேஸ் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பக்தியில் இருக்கின்ற நபர்கள் வந்து எவ்வளவோ இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், பாக்கி இருக்கின்ற எவ்வளவோ நாடுகளில் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த பாப்புலாரிட்டி வந்து நமக்கு வராதா, அந்த பாப்புலாரிட்டி வந்து நாம வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்ற அந்த அடிப்படையில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ பரவலாக வந்து அந்த ஒரு சமயத்தில் தான் இப்ப 2014ல நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் கேட்கிறாங்க, மோதியா லீடியா என்று கேட்டது அந்த தருணத்தில் தான். அப்போ அதுல வந்து நீங்க என்னதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் நீங்க வந்து ஜெயலலிதாவுடைய அந்த லெகசியை வந்து நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா கடைசியில வந்து மோதியா லீடியான்னு கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான். சோ அதுல வந்து மக்கள் மிக தெளிவாக பதிலும் கூறிவிட்டார்கள், லேடிதான் என்று கூறிவிட்டார்கள். அப்ப வேற ஒண்ணும் கிடையாது, வேற யாருமே கிடையாது, தலைவர்கள் கிடையாது. அது எப்படியாச்சும் தமிழகத்துக்குள்ளால வர வேண்டும். அந்த ஒரு ஈகோ தானுங்க. அது மக்களை படித்து இந்த மக்களினோடு நாம் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு ஆசை இருந்தால், இல்லை என்றால் தமிழ் மக்களை அவ்வளவு நேசித்தால் நிச்சயமாக நீங்க போய் ஒடிசால போயிட்டு ஒரு தமிழன் இங்க இருக்கின்ற இதனுடைய சாவியை வந்து எடுத்து தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது என்றும், ஒரு தமிழன் உங்களை ஆட்சி செய்வது உங்களுக்கு நன்றாக இருக்குதா என்றெல்லாம் கேட்பது வந்து கொச்சையானது, கீழ்த்தரமானது, தமிழருக்கு எதிரான கருத்தானதான் நான் பார்க்கிறேன். தமிழருக்கு இன்னும் சொல்ல போனா தமிழருக்கு எதிராக வன்முறையை தூண்டி விடுகின்ற ஒரு கருத்தா இருக்குது. இது அமித்ஷாவும் மோடியும் பேசிக் கொண்டிருப்பது வந்து தமிழ் மக்களினுடைய அந்த உணர்வை புண்படுத்தும் விதமாகத்தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக தமிழ் மக்களை நேசிக்கின்ற எந்த ஒரு மனிதனும் வந்து இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க பேச்சு வந்து இன்னொரு இடத்துல போய் செய்ய மாட்டாருன்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப தமிழ் அந்த லவ் ஃபார் தமிழ் எல்லாம் சொல்றது வந்து அது போங்கு. அது நிச்சயமாக ஒரு தேர்தல் யுக்தியாகத்தான் இருக்கிறது. எப்படியாச்சும் தமிழ் மக்களை கீழ்ப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையிலிருந்து வருகின்ற பேச்சாகத்தான் இருக்கிறது. மோடி அவர்கள் தமிழகம் வந்தப்ப கண்ணீரே விட்டிருக்காரு. நான் தமிழகத்துல பிறக்கல, தமிழ் எனக்கு தாய்மொழி இல்லைன்னு. பிறகு ஒடிசால போய் அவர் என்ன பேசினாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஜூன் 4ற்கு பிறகு அதிமுகவில் தலைமை மாற்றம் இருக்கும் பாருங்கன்னு பாஜக தரப்புல இருந்து ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருக்கு அப்படின்லாம். இது உண்மையான்றது ஷார்ட்டா? இல்ல நிச்சயமாக இப்ப இதுக்கெல்லாம் உண்மை. அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னொரு கட்சியை பேசுறது எப்படிங்க உண்மையா பொய்யான்னு நான் வந்து பேச முடியும்? நிச்சயமா கிடையாது. அவர் வந்து வாய்க்கு வந்தபடி பாஜகனுடைய பல தலைவர்கள் வந்து இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகன்றது எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு காலமாக இருக்கின்ற கட்சி. நிச்சயமாக பல இடங்கள்ல வந்து அவர்களுக்கு வாக்கு சரிவு ஏற்படும். பல இடங்கள்ல வந்து அவர்களுக்கு வாக்கு வந்து நன்றாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏ வந்து 2021ல ஒரு ஜெயலலிதா இல்லாம ஒரு எம்ஜிஆர் இல்லாம வந்து கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அது எந்த பேஸ்ல வந்திருக்கிறது? அது என்ன பாஜகனுடைய ஒத்தாசைனால வந்திருக்கான்னு நிச்சயமாக கிடையாது. பாஜக தான் இவர்களுடைய அந்த கர்ட்டசியில வந்து 4 எம்எல்ஏஸ்க்கு வந்து இவருக்கு கிடைச்சது. நிச்சயமாக இட் இஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட். அது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியாது, பாஜக தலைவருக்கு தெரியவில்லை. அது அடுத்த தேர்தலில் ஊத்திக்கும் போது நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். நன்றி. நன்றி.